வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் அவர்களை அடிப்பதற்காக விரட்டிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், என்னது கண்ணதாசனை அடிக்கிறதுக்கு சிவாஜி ஓடினாரா? அப்படி நடந்துச்சு. அப்படி ஒரு சம்பவம் எதனால அப்படி நடந்தது அப்படிங்கிறது பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது யார்கிட்ட சொன்னது அப்படின்னா, பஞ்சு அருணாச்சலம் அவர்கள்கிட்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொன்ன ஒரு நிகழ்வு. இது பெரிய அளவில் அன்றைய காலத்துல ஊடகங்கள்ல வெளிவரல. இது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் சொன்னது. நமக்கு அந்த ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போறோம், இந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை. அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா, திமுக அப்படிங்கிற ஒரே ஒரு உரைக்குள்ள பல கத்திகள் இருந்த ஒரு காலகட்டம். எம்ஜிஆர் அவர்களும் அதில் இருந்தாரு, சிவாஜி கணேசன் அவர்களும் அதில் இருந்தாரு, கலைஞர், கண்ணதாசன், இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்த ஒரு காலகட்டம். அதுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு ஸ்டைலு, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் நடிப்புல. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் சம்மந்தம் கிடையாது நடிப்பை பொறுத்த வரைக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பயணப்பட்டு இருக்காங்க திரைத்துறையில. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிட்டார். உடனே அவர் மேல விமர்சனங்கள் வருது. திமுக அப்படிங்கிற ஒரு முற்போக்கான கட்சியில இருந்துகிட்டு இப்படி ஒரு ஆன்மீகம் பேசக்கூடிய ஒரு படத்துல நடிக்கலாமா சம்பூர்ண ராமாயணம் படத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சி வேற, வியாபாரம் வேற, சினிமா அப்படிங்கிறது வேற, தொழில் அது, அதுல நான் பண்றதை இங்க அரசியலோட ஒப்பிடாதீங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு கருத்து பரவலா பேசப்படுது. என்னன்னா, திமுக கட்சியிலையுமே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பெருசா ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதைங்கிறது இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்ட காலகட்டம். அதனால சிவாஜி கணேசன் அவர்களும் என்ன பண்ணிட்டாருன்னா, யார் என்ன சொன்னா நமக்கு என்னன்னு சொல்லி திருப்பதி போயிட்டார். அவர் திருப்பதி போயிட்டு வந்தோடனே கட்சி சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவாஜி கணேசனை கட்சியிலிருந்து நீங்க நீக்கணும். ஆனா திருப்பதியில போயிட்டு வந்திருக்காரு, தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு, திமுகங்கிற ஒரு கட்சியில இருந்துகிட்டு. ஏற்கனவே சம்பூர்ண ராமாயணம் படம் நடிச்சாரு, இப்ப திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவர் கட்சியில இருந்து நீக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சிவாஜி கணேசன் என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்க என்ன கட்சியை விட்டு விலகிறது, நானே கட்சியை விட்டு போய்க்கிறேன்னு சொல்லி அவரே கட்சியை விட்டு போயிட்டார். அந்த காலகட்டத்தில் தெனாலிராமன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கிறாரு. தெனாலிராமன் கதை எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணதேவராயர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கூடயே இருக்கக்கூடிய ஒருத்தரா தெனாலிராமன்கிறவர் இருப்பாரு. அந்த கதையிலேயே நம்ம படிச்சிருப்போம். என்னன்னா, தெனாலிராமனை கிருஷ்ணதேவராயர் ஒரு குழிக்குள்ள தள்ளி கழுத்தளவு குழியில அவரை வச்சு யானையை வச்சு அவரை சிரச்சேதம் பண்ணணுங்கிறதுனால உத்தரவிட்டுருவார். இப்போ குழிக்குள்ள தெனாலிராமன் இருக்காரு சிவாஜி கணேசன். அந்த வழியா முதுகுல கூன் விழுந்த ஒருத்தர் வர்றாரு. வந்தவுடனே, என்னையா அப்படி கழுத்தளவு குழியில உட்காந்துருக்கீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி குழிக்குள்ள இருந்தா கழுத்து வரைக்கும் குழி தோண்டி இருந்தோம்னா நம்மளுடைய முதுகு கூன் சரியாயிரும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, உண்மையாவே சரியாயிருமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அந்த கூன் விழுந்தவர். ஆமாயா, சந்தேகமா இருந்தா நீ வேணா அந்த குழியில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டு நீ உள்ள உட்காந்து பாரு அப்படின்னு சொன்னோடனே அவரும் அதே மாதிரி பண்ணி சிவாஜி கணேசன் அவர்களை வெளியேற்றிடுறாரு. அப்படியே தெனாலிராமன் தப்பிச்சு போயிட்டு அவரை உள்ள தள்ளிட்டு போற மாதிரி ஒரு காட்சி இந்த தெனாலிராமன் படத்துல வருது. இப்படி ஒரு சீன், அதுக்கான காட்சி எல்லாமே படமாக்கிறாங்க. இதுல என்னன்னா, தெனாலிராமன் படத்துக்கு திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாம் எழுதியது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அது ஒரு விஷயம் வச்சுங்களேன். இப்போ அந்த காலகட்டத்தில் திமுக கட்சியில கண்ணதாசன் இருக்காரு, சிவாஜி கணேசன் இல்ல. இந்த கட்சியில தொடரலாமா போலாமாங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்காரு, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ சிவாஜி கணேசனுக்கு எதிராக ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. எதுலன்னா, தென்றல் திரை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை, அப்போ ஒரு புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை. அதை நடத்திட்டு வந்தவர் KR பாலான ஒருத்தர். அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த பத்திரிகையை நடத்த ஆரம்பிக்கிறாரு கவியரசர் கண்ணதாசன். அப்போ தெனாலிராமன் படத்துல அந்த போட்டோ இருக்கு பாருங்க, சிவாஜி கழுத்தளவு குழியில இருக்காரு பாத்தீங்களா, அந்த போட்டோவை அப்படியே தென்றல் திரை பத்திரிகையில போட்டு, கணேசா இனிமே உன்னுடைய எதிர்காலமும் இதுதான் அப்படின்னு எழுதிடுறாரு கண்ணதாசன். இதை பார்த்துட்டு படிச்சுட்டு சிவாஜி கணேசனுக்கு பயங்கரமான ஒரு கோபம். என்ன தைரியம் இருந்தா இவன் நம்மள அப்படி எழுதியிருப்பான். அவங்க எல்லாருமே ரெண்டு பேருமே வாடா போடா அவன் பேசிக்குவாங்க. அந்த அளவுக்கு நண்பர்கள் அந்த காலத்துல. ஏதாவது நான் பண்ணி ஆகணும், சும்மா விடக்கூடாது, நம்ம ஒரு அடியாவது அடிச்சாகணும், கணத்துல ஒரு அறையாவது நம்ம அரைஞ்சாகணும் அப்படின்னு முடிவு எடுத்து வச்சுக்கிறாரு மனசுல சிவாஜி கணேசன். அப்போதான் வாகினி ஸ்டுடியோல ஒரு நாள் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குது. அதுலயே இன்னொரு தளத்துல கலைவாணர் NS கிருஷ்ணன் அவருடைய படப்பிடிப்பு நடக்குது. அப்போ ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோக்கு ஒரு வேலையா வர்றாரு யாரு, கண்ணதாசன். கண்ணதாசன் வர்றாரு வாகினி ஸ்டுடியோக்குங்கிற தகவல் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு போயிடுச்சு. போன உடனே இவனை எப்படியாவது இன்னைக்கு ஒரு அரைஞ்சே ஆகும்னு சொல்லி வேகமா கண்ணதாசனை நோக்கி ஓடுறாரு. சிவாஜி கணேசன் அப்படி ஓடி வர்றதை பார்த்து கண்ணதாசன் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அவன் இப்போ எங்கடா போய் ஒளியறதுன்னு சொல்லி தெரியாம
நம்ம கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்ற பேருவோம் அப்படின்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் அவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வயசுல மூத்தவர் எல்லாரையும் விட, அவர்கிட்ட போனா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணி சுமூகமா முடிச்சு வைப்பாருங்கிற நம்பிக்கையில அவர் போயிட்டாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்றாரு, இவன் என்னை பத்தி என்ன எழுதியிருக்கான்னு கேளுங்கண்ணே. என்னதான் அரசியல்ல 1000 விஷயம் நடக்கலாம், சினிமாங்கிறது வேற அரசியல்ங்கிறது வேற. ஆனா இவன் இந்த மாதிரி குழிக்குள்ள நான் இருக்கிற மாதிரி இந்த போட்டோ தெனாலிராமன்ல நான் நடிச்ச அந்த போட்டோவை போட்டு கணேசனுடைய நிலைமையே இனிமே இதுதான் அப்படின்னு போட்டு வச்சிருக்கானே, என்னன்னு கேளுங்கண்ணே அவனை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு வழியா என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணிடுறாரு, நீ போ நான் பேசிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அவர்களை போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அப்ப சினிமா வேற அரசியல் வேற. சில பேர் அரசியல்ல ஒரு ரீதியா பயணிப்பாங்க, சில பேர் ரொம்ப வெறித்தனமா இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவன் கட்சியில இருக்கான் அப்படிங்கிறதுக்காகவே நீ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சினிமாவையும் அரசியலையும் வேற வேறையா பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா சொல்லி புரிய வைக்கிறாரு. உடனே கண்ணதாசனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது நடக்குது. அதுக்கப்புறம் பிரிஞ்சே இருக்காங்க. கண்ணதாசன் அவர்கள் சிவாஜி கணேசனுடைய படத்துக்கு பாட்டும் எழுதல, இவர் எழுதுற படத்துல அவர் நடிக்கவும் இல்லை, இப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பாகப்பிரிவினை படத்துல 2 பேரும் சேர்றாங்க, பாட்டுலாம் அவரும் எழுதுறாரு கண்ணதாசன் அவர்களும். அதுக்கப்புறம் பாசமலர்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல பாட்டு எழுதுறதுக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒப்பந்தம் செய்யப்படுறாரு. அவர்கிட்ட போய் ஒரு தாலாட்டு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சொன்ன உடனே பட்டுக்கோட்டையார் சொல்லிட்டாரு, தாலாட்டு பாட்டுலாம் எழுதுறதுக்கு நமக்கு செட் ஆகாது, கண்ணதாசன் நல்லா எழுதுவாரு, அவரை நீங்க போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கண்ணதாசன் அவர்களும் பாசமலர் படத்துல பாட்டுலாம் எழுதிட்டாரு. இந்த பாசமலருடைய பாடல்களை சிவாஜி கணேசன் அவர்கள் கேட்கிறாருங்க. கேட்டுட்டு அப்படியே உருகிறாரு. இந்த பாட்டை கேட்டவுடனே அவருக்கு சிவாஜி கண்ணதாசன் மேல இருந்த கோபம் எல்லாம் போயிருது. கண்ணதாசனை வர சொல்றாரு வீட்டுக்கு, கார் அனுப்பி விடுறாரு. கார்ல இறங்குறாரு கண்ணதாசன். இறங்கின உடனே சிவாஜி கணேசன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தவர் கண்ணதாசனுக்காக வேகமா போய் கண்ணதாசன் அப்படியே ஆற தழுவி, நீ சாதாரண ஆள் இல்லையா, உன்னை நான் அதுமாதிரி அடிச்சுட்டேன் தெரியாதனமா, ஏதோ சண்டையில ஒரு வேகத்துல இளம் ரத்தம், அந்த வேகத்துல தான், இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, உன் நாக்குல சரஸ்வதி இருக்கா, தன்னால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்துருக்கலாம், இதுக்கப்புறம் என்னுடைய படத்துல பாட்டு நீ தான் எப்போதுமே எழுதணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஆற தழுவிக்கிறாங்க. அந்த பாசமலர் படத்துல கூட உடனே சம்மதிக்கல பாட்டு எழுதுறதுக்கு கண்ணதாசன் அவர்கள். வேணாம், நம்ம பாட்டு எழுதினா சிவாஜி கணேசன் அவருக்கு பிடிக்காது, எதுக்கு நம்ம எழுதிட்டுங்கிற மாதிரி ஒதுங்கி இருக்காரு. ஆனா பஞ்சவருணாச்சலம் அவர்கள் தான் சொல்றாரு, வேணே தயாரிப்பாளர்ல இருந்து டைரக்டர்ல இருந்து எல்லாருமே நீங்க தான் பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்கு இந்த நல்ல வாய்ப்பை விடணும், ஒத்துக்குங்கன்னு சொல்லி சொன்ன உடனே தான் பாட்டு எழுதினாரு. அப்படி எழுதப்பட்ட பாடல்களே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்போ இந்த தமிழ், கண்ணதாசன் அவர்களுடைய தமிழ் இருக்கு பாருங்க, அவரை எதிரியாக நினைத்தவர்களை கூட மீண்டும் அவரிடத்தில் நட்பு பாராட்ட வைத்தது. அதுதான் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய தமிழ். அப்படி பாசமலர் படத்துல வர்ற பாடல்கள்லாம் இப்போ நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், மலர்ந்து மலராத பாட்டுலேருந்து ஒவ்வொன்றும். அந்த வகையில அப்படிப்பட்ட நட்பு, வாடா போடா நட்பா சிவாஜி கண்ணதாசன் அவர்களுடைய நட்பு இருந்திருக்கு. இன்றைய காலத்துல நம்ம அப்படிலாம் பார்க்க முடியுமா யார்ட்டிங்கிறது தெரியல. இப்படிலாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும் போதும் படிக்கும் போதும் தெரிந்து கொள்ளும் போதும் நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அதை உங்களோடய பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம், வேற எதுவும் இல்லை. நீங்க இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ. தொடர்ந்து இது மாதிரி நம்ம பல்வேறு அரிய தகவல்கள், பல பாடல்கள் பற்றிய செய்திகளோடு தொடர்ந்து அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.